1020 கோடி ரூபா அளவுக்கு சரிங்களா இங்கே உள்ள டெண்டரை வந்து வெளியில் கொடுத்ததில்ல. அந்த டெண்டர் பூராமே எப்படின்னா வந்து ப்ரீ ஃபிக்ஸிங் எப்படின்னா முன்கூட்டியே இன்னாருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முறையில் அவங்க ஏற்கனவே ஆல்ரெடி ஆளுகளை பேசி வச்சு அவங்ககிட்ட வந்து தோராயமாக 7.5% இருந்து 10% வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டு அந்த லஞ்ச பணமும் பார்த்தீங்கன்னா வந்து அவாலாவாகவும் சரிங்களா வெளிநாடுகளில் பண பரிமாற்றமாகவும் சரிங்களா இந்த மாதிரி அவங்களோட ரிலேட்டிவோட கம்பெனியில் முதலீடு பண்ண வகையில் இப்படியுமா வந்து பண பரிமாற்றம் நடந்திருக்குன்னு சொல்லி வங்கியில் நடந்த டிரான்சாக்ஷன் இது போக அமைச்சர் நேரு உட்பட அவருடைய உறவினர்கள் இந்த குற்ற செயல்களில் ஈடுபட்ட நபர்களோட வாட்ஸ்அப்பில் ஷேர் செய்யப்பட்ட அதாவது பரிமாறப்பட்ட தகவல்கள் இந்த மாதிரியான மொத்த ஆவணங்கள் ஒரு 300 ஆவணங்களை ரெடி பண்ணி 252 பக்கத்துக்கு அறிக்கைகளாக தயார் செய்து இன்னைக்கு தேதியில் வந்து காவல்துறை தலைவருக்கும் தமிழக தலைமை செயலாளர் அவர்களுக்கும் அனுப்பி இவங்க மேலே வந்து இந்த வழக்கை பதிவு பண்ணி அந்த வழக்கை வந்து முறையாக விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை கேட்டிருக்குது.